கிடையாது. எல்லா பண்டிகை நாளும் நாங்க மாநகராட்சிக்கு குப்பை அள்ளி கொடுத்து பொதுமக்களுடைய நல்ல நோய் நொடி வராம பாதுகாத்து இருக்கிறோம். கொரோனா காலங்கள்ல பல கிலோமீட்டர் தூரம் நாங்க நடந்து இருக்கிறோம். எங்களுடைய பஸ் எல்லாமே தவற விட்டு எங்களுக்கு என்ன பண்ணாங்க? பொதுமக்களுடைய நலனை காக்கிறதுக்கு அவ்வளவு உயிரை கொடுத்து உழைச்சாங்க. வீதியில போராடுறோம். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க. நாங்க செஞ்சுரி அடிச்சு இன்னைக்கு 153 நாள். எத்தனை நாள் போகணும் இந்த போராட்டத்தை பாக்குறாங்க? நாங்க போராடக்கூடாதா? தூய்மை பணியாளர்கள் நாங்க கண்ணியமா அறவழியில போராடிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது நாங்க அரசாங்கத்தை அவங்களுடைய மதிப்பு குறையிற அளவுக்கு ஏதாவது நாங்க பண்ணிருக்கோமா? எங்களுடைய கோரிக்கையில வீதியில இறங்கி உட்காந்து போராடுறோம். எங்களுடைய போராட்டத்தினுடைய இந்த உச்சகட்டம் தான் செவிலியர்களும் இடைநிலை ஆசிரியர்களும் அவங்களுடைய உரிமைகளுக்காக போராடுறாங்க. எல்லாருமே பெண்கள். ஆனா இந்த தூய்மை பணியில மட்டும் ஆண்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைப்பாடு யோசிச்சு பாருங்க. குடும்பத்துல வருமானம் இல்லாம ஒரு ஆண் சம்பாதிக்கணும், குடும்பம் எந்த நிலைக்கு தள்ளப்படணும்? பெண்கள் 90 விழுக்காடு இருக்கிறாங்க. நாங்க எங்களுடைய பிள்ளைங்களுக்கு எங்களால கல்வி கொடுக்க முடியல. எல்லாருமே காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாம, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம தெருவில் உட்காந்து போராடுறோம். 3 வேளை எங்களால் நிம்மதியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. புத்தாண்டு வருது. இதே இடத்துல 13 நாள் போராட்டத்துல இந்த தேசிய கொடியை கையில ஏந்தி எங்களுக்கு சுதந்திரம் இல்லையே, எங்களுக்கு இந்த வேலை இல்லைன்னா எங்களுக்கு சுதந்திரமே கிடையாது அப்படின்ற ஒரு முழக்கத்தோட எல்லாமே இங்க எல்லா இடத்துலயும் பெரியாருடைய படங்களை வச்சிருந்தோம். அது கூட இந்த காவல்துறை பொருட்படுத்தல. நாங்க எல்லாருமே வீதியில போராடுறோம். எங்க போராட்டங்களை ஒடுக்குறாங்க. எதுக்காக ஒடுக்குறாங்க எங்க போராட்டத்தை? எங்களுடைய கோரிக்கை முடியாம எங்களுடைய போராட்டங்கள் ஓயாது. நாங்க 31/8 இருந்து எங்களை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. அதுல இருந்து நாங்க வேலை இல்லாம போராடிட்டு இருக்கோம். 150 நாள் ஆகுது. 150 நாளா வேலைக்காக போராடிட்டு இருக்கோம். உண்ணாவிரதம் இருந்து பாத்துட்டோம். எல்லாம் எங்களால முடிஞ்ச என்னென்ன போராட்டம் இருக்கோ அதெல்லாம் பண்ணி பாத்துட்டோம். 15 நாள் நாங்கெல்லாம் உண்ணாவிரதம். அதுக்கப்புறம் இருக்கிறவங்க ரெண்டாவது ட்ரிப் 25 நாள் இருந்தாங்க. அப்புறம் 3வது தடவை இப்ப இருந்துட்டு இருக்காங்க. இன்னமும் எங்க போராட்டம் தொடர்ந்து தான் இருக்கு. உண்ணாவிரதமும் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த அம்பத்தூர்ல நடந்துட்டு தான் இருக்குது. இன்னமும் எங்களாண்ட யாரும் பேசுறதுக்குன்றது வரல. எங்க போராட்டம் இன்னைக்கு காலையில ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடத்தணும். அப்புறம் இன்னைக்கு காலையில இருந்து நாங்க போராடிட்டே தான் இருக்கோமே தவிர இது வரைக்கும் எங்க கிட்ட இருந்து யாரும், எங்க தலைமையில இருந்து யாரும் அவங்க கிட்ட பேசல. இன்னும் முடியல எங்க போராட்டம். காலையில இருந்து எங்களை தண்ணி கூட இல்லாம வச்சு சுத்திட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தா நாங்க எங்க போராட்டத்தை கைவிடாம இங்க மறுபடியும் நாங்க போராட்டத்துக்கு வந்திருக்கோம். எங்க வேலை எங்களுக்கு நாங்க செஞ்சிட்டு இருந்த வேலை பழைய நிலைமையிலே எங்க வேலை எங்களுக்கு கொடுக்கற வைக்க எங்க போராட்டம் ஓயாதுங்க, முடியாது. இதனால உயிர் பவன் தெரியாது. எங்களுக்கு புத்தாண்டே இல்ல. எங்களுக்கு புத்தாண்டு நாங்க வாழ்தா சாவறதான் இருக்கோம். எங்களுக்கு வேலை வந்தா நாங்க நல்லா இருக்கலாம். இல்லன்னா நாங்க எல்லாம் ஒருத்தர் ஏதாச்சும் பண்ணிட்டு சாகிறதா தான் இருக்கும். எல்லாமே ஒரு முடிவுல தான் இருக்கும். இருக்க பாரம் எங்களுக்கு அதிகமாயிட்டே போகுது. கடன் பிரச்சனை அதிகமாயிட்டு வீட்டு வாடகை கொடுக்க முடியும். கடங்காருங்கன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி நம்மளுக்கு கழுத்தை நெரிக்கிறாங்கன்னா வீட்டு பிரச்சனைகளும் அதிகமா இருக்குது. இதனால எங்களுக்கு வாழறதா சாவறதான்றது தெரியல. ஆனாலும் நாங்க முடியாம இங்கதான் இருக்கணும். இந்த போராட்டத்தை கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க இன்னும் போராடிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு இதுக்கு மேல எப்படி போராடுறது, உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்றது எங்களுக்கு தெரியல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.